ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ். ஸோ இது ஒரு கோஎட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ. அஃபிலியேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் இது. ஸோ இந்த காலேஜில் இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இந்த காலேஜ்க்கான கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2776. ஸோ 2776 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜ்க்கான கவுன்சிலிங் கோட். இந்த ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ போன வருஷத்துக்கான கட் ஆஃப் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். 2023க்கான கட் ஆஃப் என்ன கிடச்சிருக்கு அண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் தகுந்த மாதிரி என்னென்ன கட் ஆஃப் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு மற்ற டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஃபர்தராக வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 8122024545 இதுக்கு கால் பண்ணி எந்தவித ஹெசிடேஷனும் ஆகாமல் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க போன வருஷத்துக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 146.5. ஸோ அடுத்ததாக பிசியில் பார்த்தீங்கன்னா 136.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 134.5 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 137.5 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 118 கிடச்சிருக்கு. எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 108 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து போன வருஷத்துக்கான கட் ஆஃப். அண்ட் அடுத்தபடியாக அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 115 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 112.5 வந்து கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 164.44 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 153.5 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 133 கிடச்சிருக்கு. அண்ட் எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 128 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 120.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 111 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 88 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 98.5 வந்து கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 148 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 139 வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம் பார்த்தீங்கன்னா 125 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 134 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 115 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி பார்த்தீங்கன்னா 98 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரிக்கு 114 வந்து கிடச்சிருக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 90 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு 97 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில் 128 வந்து கிடச்சிருக்கு. பிசியில் பார்த்தீங்கன்னா 109 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 107.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் 91 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விதமான கோர்ஸ்க்கும் தகுந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2023ல கிடச்சிருக்கு. அண்ட் நவ் 2024க்கான கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும், நான் என்ன விதமான கோர்ஸ் சூஸ் பண்ணுறது, என்னோட கெரியருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8122024545. ஸோ இது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸாக இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.